வணக்கம். என் பெயர் டாக்டர் தாமோதரன். நான் பிஜிஎம் ஹாஸ்பிட்டல்ல நுரையீரல் நோய் சிறப்பு மருத்துவரா பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன். சார், குரட்டை பிரச்சனை சாதாரணமா இல்ல ஒரு நோயா சார்? இது ஒரு முக்கியமான விஷயம். இதை நிறைய பேர் வெளியில பேசுறதே கிடையாது. ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம், சாதாரண பிரச்சனை அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா குரட்டை என்பது ஏன் வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம மூச்சு குழாய் அடைக்கிறதுனால வருது. இது சாதாரண விஷயமே கிடையாது. ஆரம்பத்துல சரி குரட்டை தானே அப்படின்னு சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. அது நாளடைவுல என்ன ஆகுது, ஒவ்வொரு தடவை குரட்டை வரும்போதும் அவங்களுக்கு மூச்சு குழாய் அடைக்குது. அப்படி அடைக்கும் போது மூக்குல இருந்து உள்ள சுவாசிக்கிற தன்மையும் குறையுது. அதனால நுரையீரலுக்குள்ள போக வேண்டிய பிராணவாயும் குறையுது. நாளடைவுல ரத்தத்திலையும் பிராணவாயு, அதாவது ஆக்சிஜன் சொல்லுவோம், அது கலக்கிற தன்மையும் குறையுது. இப்படியே நீங்க போய் விட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ரத்தத்துல ஆக்சிஜன் அளவு குறைஞ்சு அது கடைசியில இருதய பிரச்சனையில போய் முடியும். ஒரு குரட்டை ஒரு இருதய பிரச்சனையில போய் முடியுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிதான் எல்லாரும் எங்க கிட்ட வர்றாங்க. அவங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நல்லா குண்டா இருப்பாங்க, ஒழுங்கா நைட்டு தூங்க மாட்டாங்க, ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாம் குரட்டையை சாதாரணமா எடுத்துட்டு கடைசியில என்னன்னே தெரியல சார், எனக்கு மூச்சு வாங்குது, பகல்ல தூக்கமா வருது அப்படின்ட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஸ்லீப் ஸ்டடி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பாலிசோம்னோகிராஃபி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பரிசோதனையை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும், அவங்களுக்கு நைட்டு தூங்கும்போது அந்த குரட்டை விடுறது அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகி அவங்க மூச்சே நின்று போயிடும். அது எவ்வளவு நேரத்துக்கு நிக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு அதோட பின் விளைவு ரொம்ப அதிகமா இருக்கும். ஒழுங்கா நீங்க மருத்துவரை அணுகி நீங்க பார்க்கல அப்படின்னா அது இருதயத்தை பாதிச்சு கடைசியில அது உயிரையே பறிக்கிற அளவுக்கு ஒரு மோசமான வியாதியா போயிடும். அது இங்கிலீஷ்ல OSA, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியான்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு குரட்டை வளருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அது பெரிய நோயில முடியறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு.